விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, அதே மாரி முதல் மாநாடு நடத்தும் பொழுது, மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் பிறகு வீட்ல இருந்தே விஜய் அரசியல் பண்றாரு. சினிமாவுக்கு ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாரு. அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படும் பொழுது, ஒரு ஒரு சின்ன இருந்த மாரியான ஒரு பிம்பம் இருந்தது. விஜய்க்கு அந்த அந்த எதிர்பார்ப்பு கிளம்பி அந்த இது வந்து கொஞ்சம் குறையுதோ அப்படிங்கிற மாரி இருந்தது. மீண்டும் விஜய் அடுத்தடுத்த பொது இடங்களுக்கு வரும்பொழுது, சில திமுகவை எதிர்த்து பேசும்பொழுதெல்லாம், ஒரு பெரிய அளவிலான ஒரு மாஸான ஒரு கூட்டம் கூடிருச்சோ, ஒரு ஓட்டு அரசியலுக்கான அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருதோங்கிற மாரியான ஒரு பாசிட்டிவான ஒரு பிம்பம் இப்ப உருவாகி இருக்குல்ல. விஜய்க்கு சொல்லப்போனா ஜாதகப்படி இப்ப நல்ல காலம் தொடங்கிருச்சாம். பொதுவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கலைஞர் வந்து அப்ப நெறைய பேசுவாரு. நெறைய மீட்டிங்கள் அது இதுன்னு பேசுவாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு? நெறைய மீட்டிங்கே போமாட்டாரு. வீட்லயே இருப்பாரு. அது இதுன்னு சில அறிக்கைகள் மட்டும் விடுவாரு. ரொம்ப முக்கியமான தளத்தில மட்டும் போய் 4 வார்த்தை பேசி நறுக்கா பேசிட்டு ஓட்ட வாங்கிட்டு இப்ப வந்துருவாரு. எம்ஜிஆர் பாணிய தான் விஜய் ஃபாலோ எம்ஜிஆர் பாணி பண்றாரா? தான் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் பாணிய தான் அப்படியே பண்ணுவார். முழுக்க முழுக்க எம்ஜிஆர் பாணி தான்.